வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, திரு ராகவா லாரன்ஸ் அவங்களுடைய வீடியோஸ் 2 வீடியோஸ் வந்துச்சு இல்லையா? அத பத்தி தான் கொஞ்சம் பேசலாம் அப்டின்ட்டு இருக்கேன். அதாவது அரசியலுக்கு வரலாமா? வேண்டாமா? அப்டின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டு ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவா யாரெல்லாம் கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஃபேன்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அந்த மாரி சிலர் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க வந்த இடத்துல ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு குடுத்திருந்தாப்ல. இது 2 வீடியோலயும் நெறைய விஷயங்கள் நெருடலா இருந்தது. இந்த 2 வீடியோவும் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நெருடலா இருக்கா? இல்ல இது ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் இருக்கா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா, அந்த மாதிரியான விஷயத்த தான் நான் இப்ப சொல்லப் போறேன். அதனால சொன்னேன். இவர் என்னன்னா, ஆரம்பத்திலே நான் மக்கள் தானே எனக்கு எல்லாம் பண்ணாங்க. நான் மக்கள் கிட்ட கேள்வி கேட்கிறேன். நான் வரவா வேணாமான்னு மக்கள் கிட்ட கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி மக்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வெறுமே சோசியல் மீடியால ஒரு வீடியோ போட்டு, அதுல என்ன கமெண்ட் வருது அப்படின்னு பார்த்தா போதும். அது எலெக்ஷன் இதெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. கமெண்ட்ல என்ன சொல்றாங்களோ அத நாங்க ஏத்துக்குவோம். சோசியல் மீடியால நாங்க வீடியோ போட்டு அதுல கமெண்ட் பண்ணாத மக்கள் தான் அதிகம் இருப்பாங்க. ஏன்னா போன ஜெனரேஷன் மக்களுக்குலாம் அவங்க எல்லாம் ஓட்டு உரிமை உள்ளவங்க தான். அவங்களுக்குலாம் அவ்வளோ சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற அந்த 2K கிட்ஸ் அதுக்கப்புறம் உள்ளவங்க இவங்க தான் மோஸ்ட்லி ஆக்டிவா கமெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க. அவங்க கிட்ட கேட்டு தான் இவர் முடிவு பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சோசியல் மீடியால கேட்டேன், மக்கள் பதில் சொன்னாங்க. அத வச்சு முடிவு பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த மாதிரி முடிவு பண்றாங்க சோசியல் மீடியா வச்சு அப்படிங்கிறது தெரியல. சோசியல் மீடியா வச்சு தான் இங்க ஆட்சி மாற்றமே நடக்குது. அது வேற விஷயம். இருந்தாலும் எப்படி இவ்வளவு தூரம் சோசியல் மீடியாவுக்கு எல்லாருமே அடிக்ட் ஆயிருவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மேலும் நம்மளுடைய எதிர்கால தலைமுறைகள் எப்படி சோசியல் மீடியாவே முன்னிறுத்து போயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமும் இருக்கு. இது வேற டாபிக் அப்புறமா பேசுவோம். எனக்கு இதுல என்ன அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு, தலைவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் போய் ஜாயின் பண்ணலான்னு போனேன். அப்போ எங்க அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவரே அரசியலை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு. வரும்போது எங்க அம்மா அது வேண்டாம்னு அவங்க கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்புறம் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்ப எங்க அம்மாவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ நான் போய் ஜாயின் பண்றதுக்கு கேட்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதான் ஓவரால் ஒரு வீடியோல அவர் வெளியிட்டது. என்ன அப்படின்னா தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது 2017 அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு. டக்குன்னு இன்னைக்கு ஆரம்பிச்சு உடனே நாளைக்கு க்ளோஸ் பண்ணல அவரு. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அங்க போய் விஷயத்த கேட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னோனே நோ சொல்லிட்டாங்க. உடனே இங்க பார்த்தா இங்க எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்க கொரோனா வந்துருச்சு. இங்க அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. உடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க. அவரு இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு இடையில நிறைய மீட்டிங்ஸ்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. மீட்டிங்ஸ் நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணாங்க, வந்திருந்தாங்க. நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் போச்சு. இது 2 நாளைக்குள்ள முடிஞ்ச விஷயம் கிடையாது. அந்த மாதிரி டக்கு டக்குன்னு தோசை திருப்பி போடுற மாதிரி விஷயங்கள் நடந்தது மாதிரி சொல்றது சரி கிடையாது. இன்னொரு என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, அரசியல் ஒரு சாக்கடை. இதுல நீ போய் சேராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லி இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அரசியல் அப்படிங்கிறப்போ ஒரு டக்குன்னு அது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது என்ன வார்த்தை, எதுக்காக சொல்றோம், ஏன் அது அப்படி இருக்கு? அரசியல் சாக்கடையா இருந்துச்சுன்னா அந்த அரசியலுக்கு கீழே இருக்கிற மக்கள் மட்டும் தெளிவான நீரோடையா இருக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? அரசியல் பண்றவங்க எல்லாம் சாக்கடையா இருந்தா அதுக்கு கீழே வாழக்கூடிய மக்களும் அதே மாதிரிதான் இருப்பாங்க. இங்க மாறக்கூடியது மக்கள் தான். மக்கள் மாறணும், மக்களின் மனங்கள் மாறணும். அவங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறது முதல்ல தெளிவா தெரியணும். அப்படி தெரிஞ்சு அவங்க வந்தாதான் நாடு முன்னேறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை சாக்கடை அப்படின்னு சொல்றது ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்ல, எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, தலைவர் அரசியலுக்கு வரும்போது இது ஒரு சாக்கடை, இதுல எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வரும்போது நான் போய் சேரலாம் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னோ, இல்ல விஜய் அவர்களை சந்திச்சேன், இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க சொல்லல. அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. இது என்ன அப்படின்னா, ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம். இங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சாரு, அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இவரும் கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்றது? அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணல, வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே, ஸ்டார்டிங்ல நீங்க ஜாயின் பண்ணல. அவர் எலெக்ஷனுக்கு நிக்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணி பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு. அந்த கேண்டிடேட் எல்லாம் செலக்ஷன் எல்லாம் நடந்துச்சு. அப்ப போய் நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாமே. அது கன்ஃபர்மேஷன் தானே. அதுக்கு மேல என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? அப்ப போய் நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாமே. அப்போ நீங்க ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவர் நின்று அந்த இடத்துலயே போய் நீங்க நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது
இது வந்து பியூர்லி வந்து இது ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சந்தர்ப்பவாதம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பியூர்லி. நான் வந்துட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது போக மாட்டேன், அவர் பிரச்சாரம் பண்ணும்போது போக மாட்டேன், 234 தொகுதியில அவர் வந்து நிக்கும் போதும் போக மாட்டேன், அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி டைரக்டா ஜெயிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா நான் அங்க போய் நின்று நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையதாக இல்லை இல்லையா? சோ என்னதான் வந்து நீங்க வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பேசும்போது வந்து அதை வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நல்ல விஷயங்கள் பண்றீங்க, பண்ணுங்க, இன்னும் நிறைய பண்ணுங்க, அதெல்லாம் வந்து யாருமே எதுவுமே சொல்லல. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ட்ரஸ்ட் பேர்லயே வந்து நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கெல்லாம் வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. சோ அதெல்லாம் வந்துட்டு நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் நம்ம ஓரமா வச்சுக்குவோம். அது வந்து நிறைய ட்ரஸ்ட்டுகள்லாம் நடக்கிற விஷயம் தான். அது வந்து பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு வீடியோஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதை மக்கள் நீங்களே சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. நான் அதை பத்தி பேச விரும்பல. அரசியல் வந்து நீங்க வந்து சொல்லும் போது ஸ்டார்டிங்ல வந்து தலைவர்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. சரி இவர் சந்தர்ப்பவாதத்தினாலே நீங்க போய் நிக்கிறீங்கன்னே வச்சுக்கோமே. அதுக்கு வந்துட்டு நீங்க மக்கள் கிட்ட வந்து கேக்குறது, நான் வந்து மக்கள கேட்டுதான் எல்லாம் டிசைட் பண்ணுவேன், மக்கள கேட்டுதான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது? ஒருவேளை கொஞ்சம் ஓவரா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாங்களோ இவருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா அடுத்ததா இன்னைக்கு வந்து நேத்துக்கு வந்து ஒரு இது கொடுத்திருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு, ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதாவது அவங்க வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது அவர் வந்து ஜிம்ல இருந்து நேரா வந்து வந்திருக்காரு. வந்து அப்படியே வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. சோ இதான் சீனு. சோ ஜிம்ல இருந்து வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அங்க வந்து கொஸ்டின் பண்றாங்க. கொஸ்டின் பண்றப்போ ஓகே ஓரளவுக்கு வந்து நல்லாதான் பேசினாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சில விஷயங்கள் அதுல நெருடலா இருந்தது. அதாவது மக்களை பத்தி பேசும்போது மக்களுக்கு என்ன செஞ்சா வந்து அவங்க ரியாக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு தெரு நாய்க்கு வந்து நம்ம பிஸ்கெட் போடணுமா, ஒரு தெரு நாய்க்கு பிரியாணி போடணுமா, அதாவது என்னன்னா உதாரணம் சொல்லி பேசலாம். ஆனா வந்து மக்களை பத்தி பேசும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் உயர்ந்த உதாரணமா சொல்லி இருக்கணும் அப்படிங்கிறதுதான் வந்து எல்லாருடைய கருத்தும். மக்களை பத்தி பேசும்போது மக்களுக்கு நம்ம இது செஞ்சா மக்கள் நம்புவாங்க, இது செஞ்சா மக்கள் நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்னு பேசும்போது அதுக்கு உதாரணமா நீங்க வந்து தெருநாயை எடுத்து பேசுறது வந்து உகந்ததா இருக்காது இல்லையா? ஏன்னா வந்துட்டு தெருநாய் அப்படிங்கறத நான் கேவலமா சொல்லல. ஆனா நம்ம திட்டும் போது என்ன திட்டுறோம்? நாயன்னா திட்டுறோம். யாரையாவது போய் வந்து நீங்க தெருநாய அப்படின்னு திட்டினா யாருன்னா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அதுக்காக நாயை குறைச்சு நம்ம சொல்ல முடியாது. நாயை குறைச்சு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆளு கிட்ட போயிட்டு நம்ம அவங்களே நாயின்னு திட்டலாமா? திட்டக்கூடாதுல்ல. சோ அதுதான் இங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு. அது எப்படி நீ வந்து நாயின்னு சொல்லுவ பொதுமக்களை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னா லாரன்ஸ் அவர்களுக்கு ஒண்ணுதான் சொல்றதுக்கு இருக்கு. நீங்க வந்து ரொம்ப வந்து அப்படியே நல்லவனா காமிச்சிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய வந்து கண்டென்ட் கொடுத்துடுறீங்க மக்களுக்கும், வந்து உங்களை பத்தி கமெண்ட் பண்றவங்களுக்கும். அது தேவையே இல்லை. நான் இப்படி இருக்கேன், இந்த முடிவு எடுத்திருக்கேன், என்ன செய்ய போறேன், இப்படி இருக்க போறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு நீங்க வந்து எடுத்து கூட்டி வந்து தலைவர்கிட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் எல்லாம் பண்ணுவேன், அம்மாவை கூட்டு வந்து உட்கார வச்சு தான் அனௌன்ஸ் பண்ணுவேன், இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க வந்து எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சோ நீங்க அதை திருப்பி திருப்பி சொல்றதுனால அது ஒரு முகசுளிப்பை தான் ஏற்படுத்துமே தவிர உங்க மேல மரியாதை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்க யார் பக்கம் வேணா போய் ஜாயின் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சினிமாவையே நம்பிட்டு நீங்க கடைசி காலம் வரைக்கும் உட்கார்ந்துருக்க முடியாது. உங்களுக்கும் ஒரு வருமானம் வேணும், உங்களுக்கும் ஒரு பிடிமானம் வேணும் இல்லையா? சோ அதுக்கு வந்து நீங்க இவங்க கூட ஜாயின் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கடைசியா லாரன்ஸ் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சார், ராகவா லாரன்ஸ் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி எனக்கு வந்து இந்த ஃபுல் பேரை சொல்லும்போது கொஞ்சம் குளறுபடி ஆகுது, அதனால அது மன்னிச்சுக்கங்க. இருந்தாலும் சொல்றேன். அவர்கிட்ட வந்து எனக்கு சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஏன் என்ன சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து தலைவரை வந்து முன்னிறுத்தி போய் கடைசியில வந்து தலைவரே வந்து வம்பிழுத்து தலைவரே வந்து கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே சில அமைப்புகளை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி இல்லாம தலைவரோட ஆசீர்வாதத்தோட தான் வருவேன்னு சொல்றீங்க. சோ தலைவரோட ஆசீர்வாதத்தோட வரணும்னு சொல்ற நீங்க வருங்காலத்துல தலைவரை வம்பலுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு பேசிடாதீங்க. ஏன்னா எல்லாமே ஸ்கிரிப்ட்ல எழுதிதான் பேசுறாங்கன்னு தெரியுது. நீங்க பேசுனதுமே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துதான் பேசிருக்கீங்க. அதெல்லாமே தெரிஞ்ச விஷயம். அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் இல்லாமலாம் வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சோ அதெல்லாம் ஓகே தான். ஒருவேளை எதிர்காலத்துல தலைவரை தாக்குற மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை தயவு செஞ்சு நீங்க படிக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு உங்க மேல இன்னும் கொஞ்சம் மரியாதை இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான். தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உங்க மேல மரியாதை வச்சிருக்காங்க. தலைவரை நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் தலைவர் ஃபேன்ஸ் உங்க மேல மரியாதை வச்சிருக்காங்க. மக்களுமே மரியாதை வச்சிருக்காங்கன்னா நீங்க நிறைய உதவிகள் பண்றீங்க அப்படிங்கறதுனால மரியாதை வச்சிருக்காங்க. சோ அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து ஓவரா வந்து எதுவும் பேசாம கொஞ்சம் நீங்க சொந்தமா யோசிச்சு பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு இது போற போக்குல ஒரு வார்த்தை சொன்னாரு.
எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் பொறாம. அதனாலதான் வந்துட்டு விஜய் மேல வந்துட்டு நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்க அதை எதிர்க்கட்சியோட நிறுத்திக்கிட்டா நல்லது. நாளைக்கு தலைவர்கிட்டயே வந்துட்டு தலைவருக்கு பொறாம, அதனாலதான் வந்து அவர் என்னை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு மீட்டிங்க்கு வந்து எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது சீனை கிரியேட் பண்ணிருவீங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. சோ அதனால நான் சொல்றேன், அவருக்கு வந்து பொறாம, அவர் வந்து நம்மள பண்ண விட மாட்டாரு, அவர் அப்படி அவர் இப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ அதுக்காக ஒருவேளை உங்களை யூஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்கு. சோ அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்புறோம். இருந்தாலும் கூட நீங்க போய் சேர போற கட்சிக்கெல்லாம் நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம். நல்லா இருங்க, நீங்களும் பொழைக்கணும், உங்களால 4 பேர் நல்லா இருக்கணும், அதுக்காகவாவது நீங்க வந்து அந்த இடத்துல போய் சேரணும். நல்லபடியா சம்பாதிச்சு நல்லபடியா செட்டில் ஆகுங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இனிமேல் பேசும்போதாவது மக்களை பத்தி பேசும்போது தெருநாயை உதாரணம் காட்டுறதோ இல்ல வேற ஏதாவது விலங்குகளை உதாரணம் காட்டுறதோ அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. மக்களை பத்தி பேசும்போது கொஞ்சம் நல்லா பேசுங்க, அவ்வளவுதான். அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இனிமே நீங்க பேசுற எல்லா வார்த்தையும் நாங்க வந்து தூக்கி போட்டு தோப்போம், பார்த்து பேசுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய்.